வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு பூஜையை பற்றி பார்க்கலாம். அதாவது சக்தி வாய்ந்த பூஜை. அதாவது எல்லா கோயில்லையும் பள்ளியறை பூஜைன்னு நடக்கும். அதாவது அர்த்தஜாம பூஜைக்கு அடுத்தாப்பில் இப்போ சிவன் கோயில்னால் சிவன் பார்வதி அவங்கள பல்லக்கில் வச்சு உலா கொண்டு பள்ளியறை பூஜை நடத்துவாங்க. அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா அதோட பலன்கள் ரொம்ப அலாதியானது. அது ஏன்னா அதாவது உலக உயிர்களெல்லாம் காக்கிறதுக்காக தெய்வங்கள் என்ன கோயிலில் எல்லா பூஜைகளையும் ஏற்று 6 கால பூஜையும் ஏற்று அப்புறம் இரவு படுக்க போகிறப்ப அதாவது சிவன் பார்வதி அவங்களுக்குள்ள நல்ல உரையாடல்கள்லாம் நிகழ்த்தி அவங்க தூங்க போகிறப்ப நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜை. ஏன்னா இந்த பூஜையில் கலந்துக்கிறப்ப நம்ம மனசு ரொம்பவே அமைதியாகும். அந்த நேரத்தில் எல்லா கோயில்கள்லேயும் நீலாம்பரி ராகம் இல்லை குறிஞ்சி ராகத்தில் பாடல்கள் பாடப்படும். அந்த பாடலை கேட்டோன்னாலே நமக்கு அப்படியே நம்ம எங்கேயோ சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி மெய்மறந்து போவோம். அந்த மாதிரி இருக்கும். இந்த கோயிலை சில வேண்டுதல்களுக்கு சில காணிக்கைகள்லாம் செலுத்தினா பலன்கள் ரொம்ப விரைவில் கிடைக்கும். என்னென்னா இந்த பள்ளியறை பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கு பால் வாங்கி கொடுத்தா சீக்கிரம், அதாவது திருமண தடை இருக்கவங்க பள்ளியறை பூஜைக்கு பால் பனங்கள் கண்டு இதெல்லாம் வாங்கி தரலாம். அதே மாதிரி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாத பாலை வாங்கி பருகின தம்பதியருக்கு விரைவிலேயே நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடைய கூடிய நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும். என்ன இதெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்குது. அப்புறம் பள்ளியறை பூஜைக்கு நல்ல நறுமண மலர்கள், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பெருகும். தம்பதியருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அப்புறம் பல்லக்கு சேவை, இந்த தெய்வங்களெல்லாம் உலா கொண்டு வர்ற பல்லக்கை நம்ம தூக்கி சேவை புரிஞ்சோன்னா நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படும். நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவம், நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த பாவம் விலகும். அப்புறம் பள்ளியறையில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு நெய் வாங்கி கொடுத்தோன்னா நம்ம வாழ்வில் இருக்கிற இருண்ட நேரங்கள்லாம் மறையும். கல்வி தடை அது இருந்தால் விலகும். பொதுவாக நம்ம அறியாமையெல்லாம் அகன்று அறிவு ஒளி நல்லா பெருகி வரும். அப்புறம் தாம்பூலம், பள்ளியறை பூஜையில் வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் இதெல்லாம் வைப்பாங்கள்ல, இதுக்கான பொருட்களை வாங்கி நம்ம கோயிலில் கொடுத்தோன்னா நம்ம முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி பெறணும்னு தானே நம்ம வேண்டிக்கிறோம். அதுக்கு இந்த பூஜைக்கு தாம்பூல பொருட்கள் வாங்கி தரலாம். அப்போ இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நம்ம சிவசக்தியோட தரிசனத்தை பெற்றோன்னா நம்ம மனசில் இருக்கிற இனம் புரியாத குழப்பம் நீங்கும். அதே சமயத்தில் பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேருவாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளியறை பூஜையில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகட்டும். வாழ்த்துக்கள்.